வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம நேற்று பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 5 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் தான், சாதாரண 5 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் தான். உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரிகிறதுக்காக இந்த ஸ்கேலை சுருக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் உங்களுக்கு ஒரு பார் கேண்டில் ஸ்டிக் மாதிரி தெரியுது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் நேற்று 3200 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து ப்ரைஸ் சரிவை சந்திச்சுட்டு வரனால ஓரளவு மார்க்கெட் புல் பேக் கொடுத்தா அதில் செல்லிங் போகிறது நல்லது அப்படின்றது நம்ம கருத்தாக இருந்தது. ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே 3200 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி தொடர்ந்து அது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கு. இந்த இடத்துல 3162 அப்படின்ற இந்த இடத்துல மார்க்கெட் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து 3100 வரைக்கும் கீழே வந்து பல முறை இந்த இடத்துல 3120 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கனால இந்த இடத்த சப்போர்ட் லைனை ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எப்போவுமே கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோனு. மேலே கீழே கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நம்ம மொத்தமாக அதோடைய ஆவரேஜான லைனை மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா 3120 மேலே ஓரளவு மார்க்கெட்டில் லாபத்தை புக் பண்ண முயற்சி நடந்திருக்கு. அது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் அது தொடர்ந்து நடக்காமல் மறுபடியும் 3120 பிரேக் பண்ணி 3360 வரைக்கும் கீழே வந்து அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. நேற்றும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் புதிய லோவை க்ரியேட் பண்ணி லோயர் க்ளோசிங் கொடுத்தது. மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத உறுதி செய்து. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3080 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நிறைய சரிவை சந்திச்சிடுச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஆனால் இந்த 3120 அப்படின்ற இடத்துல நம்ம கவனம் இப்போவே நம்ம செலுத்தலாம். 3120க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால 3120க்கு மேலே ஒரு பையிங்கான வாய்ப்பு நமக்கு தெரியுது. அப்படி 3120 தொடவில்லை, இல்லை இதுக்கு மேலே போகலை அப்படின்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணி 3000 அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் ஜோனை தொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா 3000 அப்படின்ற இந்த லோ ப்ரைஸை நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் பார்க்குறோம். இது கண்டிப்பாக க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சனால கவலை பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி, இதுதான் நமக்கு இன்னையோட திட்டம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.